ஹரஹர மகாதேவா. மிகவும் மன வருத்தத்தோடு, மன உளைச்சலோடு இந்த காணொளிய நான் பதிவு பண்ணேன். இத பதிவு பண்ணலாமா? வேணாமான்னு நெறைய யோசிச்சேன். ஆனா, கண்டிப்பா நான் இத பதிவு பண்ணலன்னா, வேற யார் பதிவு பண்ணுவாங்க? அப்படின்றது தெரியல. வாழ்க்கையில நெறைய கடினமான சூழல், நெறைய வலிகள், நெறைய போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் இந்த 46 வருடத்த நான் கடந்திருக்கேன். இதுவரைக்கும் கடந்தது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய நான் எப்படி கடக்கப் போறேன்? எனக்கு அப்புறம் வரக்கூடிய என்ன மாரி இருக்கக்கூடிய தலைமுறைகள் எப்படி கடக்கப் போறாங்க? அப்படின்னும்போது ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது முதல் இடைப்பாலின அடையாள அட்டை 3ஆம் பாலினத்தில திருநங்கை, திருநம்பிக்கு பிறகு எங்கள வந்து இடைப்பாலினம்னு அறிவிச்சு முதல் கார்ட இந்தியாலயே நம்ம தமிழக அரசு தான் குடுத்தது. நான் அதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்ட நான் வந்து ஒரு மனு குடுக்கும்போது, அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். பாத்ரூம்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள் பயன்படுத்துற மாரி ஒரு அ ஆண், பெண்ணுக்கு அப்புறம் இன்னொரு கழிவறைகள் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். இன்னைக்கு இடைப்பாலினம் நான் வந்திருக்கேன். திருநங்கை, திரும்பின்னு வந்திருக்காங்க. இன்னும் அடுத்து நெறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாத்ரூம் வைக்க முடியுமா? அப்ப நான் வந்து யூனிசெக்ஸ் பாத்ரூம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் வெளிநாடுகள்ல. அந்த மாரி இங்க வரணும். யாரும் தங்களோட அடையாளத்த வெளிப்படுத்தும்போது கூட நெறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். நெறைய கேள்விகளை எதிர்கொள்றோம். யூனிசெக்ஸ் பாத்ரூம்னா அவங்கவங்க போய் அவங்கவங்க அவங்களுடைய அ பிரச்சனைய வந்து அவங்க சரி செய்துகிட்டு வரலாம். அப்படின்றது எனது நோக்கமா நான் வந்து முன் வச்சுட்டு இருந்தேன். ஆனா, எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, எனக்கு சமீபத்தில ஏற்பட்ட பிரச்சனை, ஆண் கழிவறைய பயன்படுத்துறதா? பெண் கழிவறைய பயன்படுத்துறதா? இடைப்பாலின அடையாள அட்டை வாங்கின போது கூட, நான் வந்து எல்லாருமே சொன்னாங்க, "ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா, நீ பெண் பாத்ரூம பயன்படுத்தலாமே" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, எனக்குள்ளார ஒரு இது இருந்தது. அரசு என்ன பெண் அப்படின்னு அங்கீகரிக்கிற வரைக்கும், பெண்ணா இறைவன் படைத்த பெண் இல்ல. இடைப்பாலின பெண்ணா தான் என்ன இறைவன் படைத்தாரு. அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும், என்னால அதுக்குள்ளார போய் வந்து கழிவறைய பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் இருந்தேன். ஆனா, இப்ப இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணுன்னு அரசு இதழில இந்தியாவிலே முதல் நபரா நான் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப அந்த அங்கீகாரத்தோட நம்ம வந்து கழிவறையில எந்த கழிவறைய பயன்படுத்தலாம் அப்படின்னும்போது, உரிமையோட ஒரு பெண் கழிவறைய பயன்படுத்தலாமா அப்படின்னும்போது, அங்கேயும் எனக்கு மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய வந்து நான் எதிர்கொண்டேன் சமீபத்தில. அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இங்க இல்ல. அதற்கான ஆட்களும் யாருமே இங்க இல்ல. அப்போ அ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த காணொளிய எப்படி முடிக்கிறதுன்னும் தெரியல. இந்த 3 நிமிடத்துக்குள்ளார நான் வந்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அடுத்த தலைமுறை என்ன மாரி என்ன கழிவறைய பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு பயம் வரக்கூடாது. ஏன்னா அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னால வந்து யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மாரி யூரின் போயிட்டா, அது நிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் ஆகும். நான் திரும்பி அந்த யூரின் நின்னு நான் வெளில வரதுக்கு. அப்ப எந்த கழிவறைக்குள்ளார போறது அப்படின்றது தெரியல. சென்னையில இருக்கும்போதே ஒரு நகை கடையில நாங்க நகை விற்க போகும்போது எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் வந்தபோது, ஆண் கழிவறைய பயன்படுத்துறதா? பெண் கழிவறைய பயன்படுத்துறதா? அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்பல்லாம் நான் இடைப்பாலினம் அப்படின்ற ஒரு அங்கீகார அட்டை தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண்ணுன்னு இன்னைக்கு வாங்கிட்டேன். ஆனா இப்பவும் அதே பிரச்சனைய எதிர்கொள்றேன் அப்படின்னும்போது, ரொம்ப வருத்தமா இருந்தது. இவ்வளோ நாள் இளமை, ஒரு மனசுல ஒரு தைரியம் எல்லாத்தையும் எதிர்கொண்டு வந்துட்டேன். இனி வயதாக வயதாக ஆன்மீக ரீதியா நான் வந்து நெறைய கோயில்களுக்கு போக வேண்டியது இருக்கு. அ நெறைய சுவாமிகள தரிசனம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு சூழல்ல பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்னோட நிலைய நெனச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த காணொளிய பகிருங்க. இதன் மூலமா வந்து அடுத்த தலைமுறை திருநங்கையோ, திருநம்பியோ, இடைப்பாலினரோ இந்த மாரியான ஒரு கஷ்டத்த வந்து எதிர்கொள்ளக்கூடாது. அப்படின்னு எனது கோரிக்கைய முன்வைக்கிறேன். இதாச்சும் வந்து நடக்குமா? ஏன்னா கஷ்டப்பட்டு நான் வாங்கின எந்த அங்கீகாரமும் பெருசா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. இதுக்கு சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு வருமா? அப்படின்னு நான் ஒரு ஒரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கேன். ஹர ஹர மகாதேவா.